வாங்க வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற படத்தோட கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹரஹர மகாதேவிக்கு, இருட்டரில் முறுக்குட்டு அந்த மாதிரி அடல்ட் படத்தில் இது ஒரு அடல்ட் படம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பிட்டு படம் அந்த லெவலுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாமே அடல்ட்டு கண்டென்ட் மட்டும்தான் வச்சுருக்கானுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஹீரோ இருக்கார். ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு மாட்டுறக்கோசம் பாய்ஸ் ஹாஸ்டலில் தூக்கு மாட்டிக்க போகிறாரு. அப்போ தான் பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாம் அவரை காப்பாற்றி, உனக்கு என்னடா பிரச்சனை வாழ்க்கையில், ஏன்டா தூக்கு மாட்டிக்கிற, அது ஒரு பெரிய கதை சார் அப்படின்னு சொல்லணும்னா, சரி சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு குரூப்பாக எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். தலைவன் 4th இயர் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் பொண்ணு ஒன்று வந்திருக்குது. அதை பொண்ணுங்க எல்லாருமே ரேக்கிங் பண்ணுற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணி கிளாஸுக்கு போயிரு நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க ஒரு சீனியர்கிட்ட. அப்போ சொல்லும்போது ஹீரோவை ஃபாலோ பண்ணி போனோன்னா ஹீரோவை ஃபாலோ பண்ணியே தலைவி போவாங்க. அப்போ போகும்போது தான் தலைவன் தான் ஃப்ரெண்டு காண்டம் பாக்கெட்டை ஹீரோ பாக்கெட்டுக்குள்ளே வச்சனால அவன் எடுத்து பார்த்துட்டு, அச்சோ என்னடா இது வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சி யாருக்கும் தெரியாமல் கொண்டு போவான். அப்போ ஹீரோயின் எப்படி ஃபஸ்ட் இயர் பையன்கிட்டே காண்டம் பாக்கெட்டை இவன் அவ்வளோ பெரிய ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி பின்தொடர்ந்து போகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது இவன் ஃபைனல் இயர் பையன், இவங்கிட்ட அவன் ஃப்ரெண்டு தான் மாற்றி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மைடி ஒரு இன்சிடென்ட் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த சாப்டர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஒருத்தனை போய் பாரு அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சீனியரை கை காமிக்கிறாங்க. யாரா அந்த சீனியர்னு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோவாக தான் இருப்பாங்க. இப்போ ஹீரோ சொல்லித்தர ஆரம்பிக்கிறார் ஹீரோயினுக்கு. அப்படியே 2 பேத்துக்குள்ளே லவ் ஆகுறது. தலைவன் மொத்தத்தில் சாப்டரை சொல்லித்தரல, தலைவன் ஒரு சாப்டரை க்ரியேட் பண்ணுறக்கோசம் பழகிருக்கான் அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி லவ் ஆயிடுது. லவ் ஆனால் என்ன ஒரே கிரேசினா அப்படிங்கிற மாதிரி ஒரே கிரேசி ஆகுது. ஃபுல்லாக ஒரே மஜாவாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் ஃபேன்ஸ் எல்லாமே என்ன இது லவ்வில் இது மட்டும் பத்தாது லஸ்ட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி விட்டு போட, அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஆசை வா ஹீரோ நம்ம மஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை புக் பண்ணி எல்லாம் மஜா பண்ணுறாங்க. மஜா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போர்வைக்குள்ளே போய் பார்த்தா, எதுக்காக அழுதுட்டு இருக்க, இதுக்கெல்லாம் நாங்கள் தான் அழுகணும் பொண்ணுங்க, பையங்க ஏங்க நீங்கள் அழுகுறீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அடல்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ தான் ஹீரோ, எனக்கு இது முதல் சம்பவம் இல்லை, ஏற்கனவே ஒரு மேட்ரு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு மேட்ரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டியூஷன் போயிருக்காரு. அந்த டியூஷனில் ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க. அந்த டீச்சர் இனியா, அவங்களும் இன்னொரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இனியா இருக்காங்க. அவங்களும் டியூஷன் சொல்லிக் கொடுக்கறத தவிர எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பல ஏங்கிளுக்கெல்லாம் வச்சு காமிக்கிறாங்க. நம்மளுக்கே என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டியூஷன் படிக்கும் போதே தலைவன் டீச்சர் மேலே மோகத்தை கொண்டு ஆசை கொண்டு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, டியூஷன் டீச்சர் ஒரு ரோட்டில் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போ எதாச்சும் அந்த வழியாக ஹீரோ வந்தவொடனே, மேடம் நான் லிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போய் அங்கே டியூஷன் சென்டரில் போய் இறக்கி விட்றான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தான் ஷிஃப்ட்டு பண்ண போகிறாங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவன் பேக் பண்ண போகிறேன் டியூஷன் இல்லை அப்படின்னு மெசேஜ் பண்ணாலும் சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் தனியாக அப்படிங்கிற மாதிரி தலைவன் எல்லா பேக்கிங் சிஸ்டத்தை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம டியூஷன் டீச்சருக்கு ஒரு மாதிரி மோகமாயிருது, அவங்களுக்கு ஒரு மாதிரி கிளாமராக காமிக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஷார்ட்டும் கூட டெய்லர்லாம் கூட வச்சுருப்பாங்க, டைட்டாக தான் எல்லாமே பண்ணுவீங்களே அப்படிங்கிற மாதிரி, டைட்டாக சாமானை வைக்கும்போது டைட்டாக தான் ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அடல்ட்டாக பேசிட்டு அப்போவே 2 பேத்துக்குள்ளே ஒரு ஸ்லிப்பிங் நடக்கும்போது 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு மேட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டரை இவங்க ஹீரோயின்கிட்டேருந்து ரிவீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சம்மா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது அறியாத தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நடந்த சம்பவத்தை எல்லாம். அது சம்பவம் இல்லை சரித்திரம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே வெறுப்பாக இருந்துகிட்டே, என்னடா பண்ணி வச்சுருக்க, சின்ன வயசுலேயே நீ இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிய அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவத்தில் சீ எங்கூட பேசாத, உங்கூட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, சீ போ அப்படிங்கிற மாதிரி பிரேக்கப் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு அந்த டீச்சர் மேலே மோகம் மட்டும் இல்லை, டீச்சருக்கும் அவங்க மேலே மோகம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அடல்ட் சீனாக ஒரே அடல்ட் சீனாக காமிச்சிட்ருக்காங்க. இது எதுக்கு இவ்வளோ அடல்ட்டாக எடுத்தாங்க, இது எப்படி வெளியே விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. அது அந்தளவுக்கு அடல்ட் சீனை நிறச்சி ஃபுல்லாமே, அதாவது டாப் டு பாட்டம் டபுள் மீனிங் வச்சு மட்டுமே எழுதியிருக்காங்க இந்த படத்தை. அதுக்கப்புறமா ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடறாங்க. சீ உங்களோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு.
இந்த படம் பார்க்குறதுக்கு நம்மளே இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நம்மளுக்கும் தோணுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ சும்மா இருப்பாரா, அவர் இன்னொரு ஃப்ரெண்டு கூட பப்பில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இது தெரிஞ்ச ஹீரோயின் நீ அடங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறாங்க. சரி ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு சம்பவம் தானே நம்ம பேச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கூட ஒரு கில்மா சாங்கை போட்டு அதுவும் வந்து ஜாலியாக வந்து கிளுகிழுப்பாக ஒரு சாங்கை போடுறாங்க. அந்த சாங்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ரு ஹீரோயின் கூட நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் மறுபடியும் வந்து போர்வையை போற்றி நம்ம ஹீரோ உட்காந்து குபுன்னு அழுகிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு போர்வையை போத்துனா ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த தடவை மறுபடியும் போர்வையை போத்திருக்கான், என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் இப்போ ஏன்டா அழுகிற அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எனக்கு இன்னொரு செகண்ட் மேட்ரு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹைதராபாத்தில் இவர் வந்து போயிருக்கும்போது அப்போ ஒரு ஆண்டி வந்து மாலில் பார்த்துருக்காங்க. அந்த ஆண்டி ஸ்லிப்பாக இவர் மேலே விழுந்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஆண்டி டிரைவர் வந்து குடிச்சு வந்து மட்டையானனால இவர் வந்து இருங்க ஆண்டி நான் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தலைமை ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து தலைமை வந்து வீட்டுக்கே போய் ட்ராப் பண்ணிட்டு அங்கே வந்து சும்மா இருக்காமல் தலைமை வந்து எதையோ வந்து முழுங்கி அது தொண்டையில் அடிச்சுக்குது. அப்போ தொண்டையில் அடிச்சுக்கிறத வந்து நம்ம ஆண்டி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ண உடனே ஹீரோவுக்கு அச்சச்சா சூப்பர் ஆண்டி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் 2 பேத்துக்கு ஒரு மேட்டர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கிளுகிழுப்பான ஒரு விஷயம் நடக்கிறதுனால அப்போவும் அந்த மேட்ரு இந்த மாதிரி தான் நடந்தது, ஒரு ஆண்டிக்கோட சம்பவம் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டுருக்க. ஹீரோயினுக்கு ஒரே வெறுப்பு, டே இன்னும் எத்தனை பேர்ரா இருக்காங்க, ஃபஸ்ட்டு என்னடானா டியூஷன் டீச்சர்னு, செகண்ட் என்னன்னா ஹைதராபாத் ஆண்டிங்கிற, நீ என்ன தான் நினச்சிருக்கிற, பிரேக்கப் அப்படின்றாங்க. என்னது மறுபடியும் பிரேக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை எல்லாமே வந்து அந்த ஹாஸ்டல் பாய்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இதனால தான் நான் பிரேக்கப்பு ஆயிடுச்சு, அதனால தான் நான் தூக்கில் தொங்க போனேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனுங்க ஏன்டா டே டியூஷன் டீச்சர் கூட ஜாலியாக இருந்துட்டு ஒரு ஆண்டி யாருன்னே தெரியாது அவங்களோடையும் ஜாலியாக இருந்துட்டு இந்த மாதிரி ஆட்டத்தை போட்டுட்டு இப்போ வந்து தூக்குல தொங்குறேன்னு பார்க்குறியா, செருப்பால் இப்போ ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவன் என்ன தான் இவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை உங்ககிட்ட நேர்மையாக சொல்கிறான்ல, அவன் நேர்மையான ஆள், அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுக்க. அப்போ ஹீரோயின் ஓகே சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வர வச்சு, அதாவது ஹீரோயினுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஹீரோ தான் முக்கியம்ன்ட்டு தலைவன் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜுக்கோசம் ஹீரோவை கூப்பிட்டு 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒழுங்காக எங்கூட பண்ணிடு அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா ஹீரோ வந்து யார், அவன் தனியாக தான் இருக்கானா, அவன் இருக்கானா இல்லையா, அவனுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே காட்டல. வெறும் அடல்ட்டு டைலாக்ஸ் அடல்ட்டு கண்டென்ட் அதை வச்சு மட்டுமே படத்தை ஓட்டியிருக்காங்க. சரி இப்போதைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவங்க ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனால் தம்பிராமையா வந்து இருக்கார், சத்யன் வந்து இருக்கார். தம்பிராமையா தான் வந்து இவரோட அப்பா அப்படிங்கிற ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து அப்பா நான் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், எது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தம்பிராமையா சாக்காக. அப்பா வந்து சத்யன் வேறு இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்காவோட புருஷன், அவன் தான் வந்து சத்யன் வந்து. இப்போ ஹீரோயினோட அக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் டீச்சர் இனியா. என்னடா ஒரு ஷாக் அப்படின்னு ஹீரோயின் மலைச்சு போய் நிற்கிறாரு. எது நீங்கள் இங்கே தானா அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போய் நிற்கிறாரு. அப்புறம் ஒரு ஹைதராபாத் ஆண்டி இருக்காங்க தெரியுமா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா. மொத்தத்தில் வந்து ஹீரோயினோட அக்கா மேட்டர்ஸ், அவங்க அம்மா மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து ஹீரோ வந்து ஜகஜால கில்லாடியாக வந்து இருந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அடல்ட் கண்டென்ட்டாகவே காமிக்கிறாங்க. இப்போ வந்து தலைவன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கே வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுறாரு. அப்போ அவங்க 2 பேர் சும்மா இருப்பாங்களா, அவங்க 2 பேர் இந்த மாதிரி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரியே வந்து பக்கத்தில் வராங்க பக்கத்தில் போகிறாங்க, டபுள் மீனிங்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஹீரோயினோட அக்காவும் அப்படி தான் பண்ணுறாங்க, அந்த டியூஷன் டீச்சரு அந்த அவங்க ஆண்டியும் அவங்க அம்மாவும் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹீரோக்கு ஒரே மஜாவாக இருக்குது. ஆஹா ஒரு பீஸு கிடைச்சாலே அப்படிங்கிற மாதிரி, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாக அப்படிங்கும்போது 3 லட்டாக கிடைக்கிது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவரும் ஜாலியாக அடல்ட் கண்டென்ட்டை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி 12 மணிக்கு நான் நைட்டு மீட் பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி டியூஷன் டீச்சர் அவங்க அக்கா இருக்காங்களா ஹீரோயினோட அக்கா, அவங்களும் 12 மணிக்கு எனக்கு மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன 12 மணி, நம்ம 12 மணியை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி 12 மணிக்கு வந்து அங்கே மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து பாலில் வந்து தூக்க மாத்திரையை கலக்கி 2 பேர்த்தையும் தூங்க வச்சிடறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு அப்பாடி எஸ்கேப் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் என்னென்னா ஜோசிக்காரங்கிட்ட போய் பார்க்குறாங்க. ஜோசிக்காரங்கிட்ட போய் என்னப்பா மாப்பிள்ளை வந்திருக்காரு, எங்கள் சொத்தியெல்லாம் கொடுக்கலாமா, இவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஜோசியை போட 48 நாள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஜோசிக்காரன்னு சொல்லிடுறான். இப்போ மொத்தத்தில் ஹீரோ ஒரே வந்து 3 லேடிஸோட மஜாவாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்னு 3 பேருமே அட் அ டைமில் வாந்தி எடுக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா,
அவங்க அக்கா, ஹீரோயின் மொத்தத்தில் 3 பேருமே அட் அ டைமில் வாந்தி எடுக்க 3 பேரையும் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஐயோ ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல் 3 பேருமே வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது 3 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் ப்ரெக்னென்ட் சொன்னோடனே ஹீரோ ஆஹா சூப்பர் மாப்பிள்ளை அப்படின்னு தம்பிராமையா கை கொடுத்தாரு. சூப்பர் சாதிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தா அவங்க அக்கா வந்து வாந்தி எடுக்கிறாங்க. அப்போ சத்யன் இருக்கார்ல அவர்கிட்ட கை கொடுத்து சூப்பர் மாப்பிள்ளை மூத்த மாப்பிள்ளை அப்படின்னு தம்பிராமையா கை கொடுத்தாரு. கடைசியில் டாக்டரே வந்து தம்பிராமையா கை கொடுத்தாங்க. உங்கள் ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. தம்பிராமையாக்கு ஒன்றுமே புரியல, எப்படி 3 பேருமே ப்ரெக்னென்ட், அது ஒரே டைமில் என்னமோ நடந்திருக்கு, ஹீரோ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே சந்தேகம் வருது. யாருக்கு அப்படின்னு தம்பிராமையாக்கும் அவருக்கும் சத்யனுக்கும் சந்தேகம் வருது. ஒழுங்காக சொல்லு, நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்குது, நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து தெரிச்சு ஓடுவார். ஐயா நான் ஒன்றும் பண்ணலைங்க ஐயா, நான் ஒன்றும் பண்ணலைங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி தெரிச்சு ஓடுறாரு. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படின்னு பார்ட் 2 வேறு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க இந்த படத்தை. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து எந்த படத்துலையும் நான் பார்த்ததே இல்லை. நல்லா உள்ளு கண்டென்ட் எல்லாம் வந்து இப்போ தமிழ் மூவியில் இறக்கி தட்டி நொறுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மஜாவான ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிற மாதிரி. இது வந்து ஏ சர்டிஃபிகேட்டில் A++ சர்டிஃபிகேட். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.